பாருங்க, மஞ்சக்கீரை போட்டேன் இல்லையா, நல்லா வெந்துருத்தோம். இப்போ வந்து பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன். துவரம்பருப்பு நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன். ஒரு கரண்டி பருப்பு இருந்தால் போதும். இதை நல்லா வேக வச்சு குக்கரில் சாதம் வைக்கிறப்போ அப்படியே அதில் வச்சுருக்கேன். இது போதும். சரியா? அப்புறம் இந்த மசாலா அரைச்சிருக்கேன் பாருங்க. இது வந்து ரொம்ப அப்படியே நைஸாக அரைக்கக்கூடாது. கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் குறைன்னு அப்படி இருக்கிற மாதிரி அரைச்சிருக்கேன். அதை வந்து பெருங்காயம் கருவேப்பிலை எல்லாம் போட்டு அரைச்சதுனால நல்ல கமகமான இருக்கும். அப்படியே சாம்பார் ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப அப்படியே நிறைய தண்ணி வச்சு கொதிக்க வச்சுருந்தேலாம் தண்ணியாக இருக்கும். அப்போ நீங்கள் வந்து ஒரு ஸ்பூனு அரிசி மாவு இதோட கலந்து ஊற்றிக்கலாம். வேணாக்க எந்த வந்து கரெக்டாக தான் இருக்குது கன்சிஸ்டன்சி. அதனால் அப்படியே மாவெல்லாம் ஊற்றணும். இல்லைன்னா கொஞ்சம் ரொம்ப தண்ணியாக இருக்குதுன்னு உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அரிசி மாவு எடுத்து ஊற்றலாம். ஓகேயா? இப்போ தாளிச்சு கொட்டில் போடுறேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, மிளகா வத்தல் ஆச்சு. கொதிச்சோடனே இறக்கிடணும். அவ்வளோதான். இன்றைக்கி வந்து என்ன சமையல்னாக்கா பீன்ஸ் கறி தான் வேக வச்சு வச்சுருக்கேன், பண்ண போகிறேன். இது வந்து ஸ்வீட் பொட்டேட்டோவை வேக வச்சு உப்பு போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். இப்போ அதுக்கு வந்து தேங்காய், இஞ்சி, பச்சை மிளகா, பெருங்காயம் அரைச்சி வச்சுருக்கேன். இதை நல்லா பாண்டியில் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு இதையும் போட்டுட்டு அந்த அரைச்சி வச்ச விழுதியும் போட்டு நல்லா கலரினாக்கா கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாம் போட்டாக்க கறி ரொம்ப ஜோராக சூப்பராக இருக்கும். இது வந்து பீன்ஸ் கறி, ஸ்வீட் பொட்டேட்டோ, சாம்பார், தயிர், சாதம், ஊறுகாய், அவ்வளோதான். ஓகே பாய். எல்லோரும் சாப்பிட வாங்க. ஓகே பாய்.